பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் வாழ்றாங்க இல்லையா, இன்னமும் அவங்க அப்படிதான், அவங்களுடைய நிலைமை ஒன்றும் பெருசா வந்துட்ட மாதிரி எனக்கு தெரியல. நீங்க ஒரு டைம்ல அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வாழ்க்கையில இருந்திருக்கீங்க இல்லையா? அப்ப நீங்க சந்திச்ச ஒரு துயரமான விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம். இல்ல, துயரம் சந்தோஷம் அப்படின்றது எல்லாமே எடுக்கிற மனநிலையை பொறுத்து இருக்குது. நாங்க பிளாட்பாரத்தை வாழ்ந்த காலம்ன்றது சொல்ல போனா, நீங்க கிட்டத்தட்ட 85 86 சொல்ல போனா, அன்னைக்கு இருந்த ஒரு ஊடகமும் அன்னைக்கு இருந்த ஒரு திரைப்படமும் ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நாங்க சினிமாவில் ஏதாவது கத்துக்கிட்டு வந்தோம்னா அதை வச்சு நாங்க காசு பார்த்து வயிற்றுல அடிச்சு பாட்டு பாடி சம்பாதிச்சதெல்லாம் ஒரு காலம் இருக்குது. அப்போ வந்து சந்தோஷம் எல்லாமே எங்களோட வாழ்க்கையில பழகிடுச்சு. எங்களுக்கு துக்கன்றது அப்போ எப்பயுமே தெரியாது. என்னுடைய நண்பர்களுக்கு மறைவுக்கு பின்னால சினிமாவில் சில ஏற்றங்கள் கொடுத்தாலும், நான் சில காலங்களில் அனுபவிச்சாலும், இன்னைக்கும் அதை நோக்கி தான் என்னுடைய மனசு பயணிக்கிறதே தவிர, அதான் நான் சொன்னேன் இல்லையா, த பிளாக் வேர்ல்டு, கருப்பு உலக சித்தாந்த மனிதர்கள், இவங்களை பற்றி நான் நிறைய ஆய்வு புத்தகங்கள் எழுதியிருக்கேன். நீங்கள் கேட்ட பிளாட்பாரவாசிகள் தான் கிட்டத்தட்ட அவங்களுக்குன்னு வீடு இருக்காது, வாசல் இருக்காது, எதுவும் இருக்காது. முழுக்க முழுக்க தெருவிலே தொடங்கி தெருவிலே முழு நடுத்தெருவு என் நாடு, நடைபாதை என் வீடு, என் கனவு என் குப்பை தொட்டின்ற மாதிரி இது ஒரு அழகான ஒரு கவிதையான ஒரு வாழ்வியல் முறை இருக்குது. அந்த வாழ்வியல் முறையில் இதுவரைக்கும் எந்த சினிமாவிலையும் வரல. அந்த சினிமாவை எடுக்கிறதுக்கு யாருக்கும் விஷயங்களும் தெரியாது. ஏன்னா இதுக்குள்ள ஒரு பிளாக் வேர்ல்டு இருக்குது. முழுக்க முழுக்க இரவு நேர சித்தாந்தங்களை மட்டுமே நிறைஞ்ச ஒரு விஷயம். அதாவது சொல்லுவாங்க இங்க ஜெனட்டிக் கிரிமினல்ஸ்னு சொல்லுவாங்க, மரபு சார்ந்த குற்றவாளிகள். இவங்களை பற்றியான ஒரு பெரிய வாழ்வியல் புத்தகம் ஒன்று எழுதிட்டு இருக்கிறேன் நான். கூடிய விரைவில் அந்த புத்தகங்கள் மூலமா இந்த பிளாட்பார வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களை பற்றியான முழுமையான தகவலோட வெளிப்படுத்துவதை தெரியப்படுத்துறேன். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, நீங்க சொல்ற அந்த பிளாக் வேர்ல்டு, ஆமா, கருப்பு உலக மக்கள் அப்படிங்கிறது வந்து சராசரியா அந்த பிளாட்ஃபார்ம் மக்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய அதுக்கப்புறம் அவங்களுடைய சராசரி அன்னைக்கு சாப்பாடு, அதுக்காக வேண்டி போராடி அதை செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து கருப்பு வேர்ல்ட்ல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதான் ஆரம்பம். ஸோ அதுக்கப்புறம் ஆனால் நம்ம சினிமாலெல்லாம் காட்டுறது பார்த்தீங்கன்னா அப்படியே பில்லா ஸ்டைல், அப்படியே ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்குவார், அப்படியே ஆயுதம் கடத்துவாங்க, கஞ்சா கடத்துவாங்க. அதுதான் டார்க் வேர்ல்டுன்னு உருவகப்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு டார்க் வேர்ல்டு தான். அந்த டார்க் வேர்ல்டுக்கும் நீங்கள் சொல்கிற அந்த டார்க் வேர்ல்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதில் பல முரண்பாடுகள் உண்டு. நீங்கள் சொன்னது இந்த கருப்பு கலரில் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி கஞ்சா கடத்துறது, இவங்கெல்லாம் ஒரு வாழ்வியல் முறை இருந்தாலும், லோக்கல் மீன்பாடி மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த மீன்பாடிக்குள்ளார ஒரு குடும்பத்தை வச்சு அந்த மீன்பாடிக்கு கீழார தன்னுடைய மனைவியோட படுக்கையை பகிர்ந்துக்கிறவனுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். இங்க நான் அதை தான் சொல்ல வரேன். நீங்க சொன்னீங்கல்ல பில்லா படம் ரேஞ்சில் எல்லாம், அது மாதிரி இருக்கானுங்க. இந்த ஒரு மீன்பாடி மட்டும் ஒரு வாழ்வியலை கொண்டு அதுலயும் கருப்பு உலக மனிதர்கள் இருக்காங்க. அதனாலதான் சொன்னேன், இது வந்து ஜெனட்டிக் கிரிமினல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இப்ப நான் ஒரு புக்கு எழுதிட்டு இருக்கேன். இடையில வந்து அந்த புத்தகத்துல நான் சொல்லியிருக்கேன், எவனுக்கெல்லாம் அப்பம் பேரு தெரியலையோ, எவனெல்லாம் தரங்கற்ற வாழ்வியல் பிறப்பாக பிறக்கின்றானோ, எவனுக்கெல்லாம் அடிப்படை தத்துவங்கள் சரியான முறையில புரியுதோ, இவங்க எல்லாமே கருப்பு உலக சித்தாந்தத்தின் குழந்தைகள் தான். இதுதான் முழுக்க முழுக்க கொண்டு வரேன். இது பல காலங்களாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இவங்களுக்கும் இந்த வெகுஜன உலகத்துக்கும் ஒரு கனெக்டிங் இருக்காது. நான் மறுபடியும் அதை தான் சொல்றேன். டார்க் வேர்ல்டுன்னு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன். அது இப்போ உங்களுக்கு முழுமையாக அதை சொல்ல வரேன். அவங்களுக்கும் அதாவது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பிச்சை எடுக்கிறதுக்கு குழந்தைங்க கிடைக்காது. குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு 100 பொம்பளைங்க வருவாங்க. வந்து தெருவோரமா தங்கி இருக்கவங்ககிட்ட ஒரு குழந்தைய உருவாக்கிக்குவாங்க. அவங்களோட நோக்கம் பிச்சை எடுப்பதனால் மட்டுமே அந்த குழந்தைய உருவாக்குறது. அந்த குழந்தைய வயிற்றுல உருவாக்கிட்டு பிச்சை எடுக்கிற வரைக்கும் பிச்சை எடுப்பாங்க. பிச்சை எடுத்தீங்கன்னா 100 குழந்தை, சென்னை 25 பேர், கேரளா 25 பேர், ஆந்திரா 25 பேர், 100 குழந்தை, இந்தியா முழுக்க 100 குழந்தை அனாதையாக பிறக்கப்படும். எந்த இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களோ அதே இடத்துல அந்த குழந்தைய கையில பிடிச்சிட்டு பிச்சை எடுத்த காசை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. இந்தியா முழுக்க 100 குழந்தைகள் அனாதையாக விடப்படும். அப்பன் பேர் தெரியாம, தான் ஏன் பிறந்தன்னு தனக்கே தெரியாம இந்தியா முழுக்க 100 குழந்தைகள் அனாதையாக விடப்படும். ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த 100 குழந்தைகளுக்கும் இந்த கருப்பு உலக சித்தாந்தத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதை இந்த கேலக்சின்னு சொல்லுவோம் நாங்க. இந்த கேலக்சிக்குள்ளார இந்த இயற்கையின் மூலமா எங்களுக்குள்ளார ஒரு பெரிய சக்கரங்கள் சுழன்றுட்டு தான் இருக்கும். அதன் மூலமா நாங்க எல்லாருக்குமே எல்லா முகமும் தெரியும். அந்தந்த காலகட்டங்கள்ல அதாவது தன்னுடைய விதைகளை சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு பயணங்கள் கொண்டு போயிருக்கோம். இறப்பும் பிறப்பும் எங்களுக்கு ஒரே மாதிரி வாழ்வியலை தான் கொடுக்கும் எங்கள் சித்தாந்த உலகத்தில். உங்களுக்கு கஷ்டமும் சரி சந்தோஷமும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு அதான் சொல்ல வரீங்க இல்லையா? ஆமா. ஸோ ரொம்ப அருமையான ஒரு வாழ்வு. இது வாழ முடியாது பிறப்பு. இது எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இது வாழ முடியும் அப்படின்னு. சில பேர் ஊடகங்கள்ல ஒரே விஷயத்த 5 பேரும் வந்து அலைன்ஸ் பண்ணுவானுங்கோ, அதை பத்தி பேசும்போது தான் எனக்கு சிரிப்பு வரும்.
என்னடா இது இவனுங்க பேசுறது. ஆனா உண்மையில ஒரு கர்மமும் தெரியாது அவனுங்களுக்கெல்லாம். இந்த இப்படியான ஒரு வாழ்வியல் இருக்குது, இப்படியான ஒரு உலகம் இருக்குது, இதெல்லாம் இந்த பொது புத்தி சிந்தனையில் பிறக்கப்பட்ட ஒரு கள்ள குழந்தைகள் தான் இவனுங்க எல்லாருமே. ஊடகங்கள்ல பெரிய பருப்பு மாதிரி பேசுவானுங்க, நான் அப்படி நான் இப்படின்னு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பா தான் இருக்கும். இவனுங்க பேசுறதுதான் எப்படியா ஒரு விஷயமும் தெரியாம தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்கன்னு ஒரு பிரமிப்பா தான் இருக்கும். அதையும் கடந்து நம்ம வாழ்க்கையை பழகிக்கணும். இந்த பொய்க்குள்ள தான் போராட தெரிஞ்சுக்கணும். 2K கிட்ஸ்க்கு வருவோம். இப்போ உள்ள 2K கிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரசனை எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டார்க் வேர்ல்டுமே வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு, பசங்களுடைய வளர்ச்சி. ஸோ இப்போ உள்ள இந்த 2K கிட்ஸோடைய இதுவும் அப்படிதான். உங்களுடைய டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஃபோன் பார்க்குறது, கஞ்சா அடிக்கிறது, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, பிள்ளைங்க இந்த மாதிரி பொண்ணுங்க பின்னாடி போகிறது, லவ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணுறது, டீச்சர் திட்டினா சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சமூக சூழ்நிலை வந்து பயங்கரமாக மாறிட்டு இருக்கு இல்லையா? ஆனால் இந்த டார்க் வேர்ல்டு நீங்கள் சார் உங்கள் உலகம் அப்படியே தான் இருக்குது. அவ வந்து அதாவது எப்பொழுதும் போல் நார்மலாக ரியாலிட்டியாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பணம் காசுன்னு வளர்ந்து பெருசாக மாட மாளிகையில் இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே வந்து வேற ஒரு சுழற்சியில் இருக்கே. இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? ஓகே, காலகட்டங்களில் ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரசனை என்பது உள்ளுக்குள்ளார மாறிட்டே இருக்கும். அந்த ரசனையை சார்ந்து வாழக்கூடிய சூழல்கள், அந்த சூழலை சார்ந்து இருக்கக்கூடிய சிந்தனைகள். இன்னைக்கு 2K கிட்ஸ் பசங்க வந்து ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டால், பயப்பிள்ளைங்க எல்லாமே படித்து தொலைஞ்சிருச்சுங்க. இதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டு. எல்லாமே படித்து தொலைச்சிருச்சுங்க. அதுங்க அழகாக தன்னுடைய இன்னைக்கு 2K கிட்ஸ் பசங்களே நான் சில பசங்களை பார்த்து வியந்து போகிறேன். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட விதவிதமாக கண்டுபிடிச்சி தன்னோட அடையாளப்படுத்திக்கக்கூடிய விதைகள் நிச்சயமாக எல்லா இடத்துலையும் நல்ல விதைகள் இருக்க தான் செய்யுது. புரியுங்களா? அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான். நான் வந்து அவனோட ரசிகன் இவங்களோட ரசிகன்னு சில இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் இருக்கவங்களுக்கு ரசிகைன்னு சொல்லப்படுது. நான் ஒன்று சொல்லுவேன், இந்த ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் இப்படிலாம் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு அடிமை சொல். உனக்கு நீ கலைஞனாயிரு, உன்னை நீ ரசி, உன்னை நீ தலைவனா மதி, எல்லாமே நீ. உனக்கு 2K கிட்ஸ் பசங்களுக்கு மெயின் கிடைச்சிட்டது படிப்பு. எங்களுக்கெல்லாம் படிப்புன்றது ஒன்று கிடைக்கல. 2K கிட்ஸ் பசங்களுக்கு பிறந்து கொஞ்ச நாளே நீங்கள் ஃபோனை கையில் எடுத்துறீங்க. நீங்கள் அழகாக ரசிக்கிறீங்க உலகத்தை, நீங்கள் சூப்பராக கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு காலகட்டங்களுக்கு மேலே ஜெயிக்க போகிறீங்க. இன்னமும் தேவையெல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களுக்கு ரசிகராக இருந்தால் அவங்களுக்கு கமெண்ட் போட்டுட்டு நீங்கள் அப்படிலாம் பண்ணுறதை விட உங்களை ரசித்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் எந்த காலகட்டங்களிலும் என்ன மாதிரி ஆட்கள் அதை உள்வாங்குவாங்க, உங்களை ரசிப்பாங்க. நிச்சயமாக உங்களோட வளர்ச்சிகள் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இந்த படிப்பு எங்களுக்கெல்லாம் கிடைக்க முடியாத ஒரு அற்புதமாக. நானே வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் புத்தகம் போடுறதை நிறுத்திட்டேன். நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இன்னும் என் பிறக்கிற குழந்தை கூட மரணகானா விஜி அப்படின்ற ஒருத்தன் பண்ண தப்பெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்? எதுக்கு புக்கு போடணும்? எந்த புக்கு என்ன கர்மத்துக்கு இந்த புக்கை போட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் கிடக்குது? ஏன்னா நான் காசு கொடுத்து புக்கும் போடல, அது ஒரு பதிப்பகம் போடுது, அதோட இது. நான் இந்த புத்தகம் போடுறது தடை பண்ணிட்டேன். நான் என் புக்குங்களை எதுவுமே போட வேணாம்னு சொல்லிட்டேன். என்கிட்ட ஏன் புதுசாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு நான் பண்ண கெட்டதெல்லாம் தெரியணும்? அது ஏன் இன்னொரு கலாச்சாரத்துக்கு நான் ஏன் இன்ஜெக்ஷன் பண்ணணும்? அது அவசியம் இல்லை. பிறந்த குழந்தைங்க புதுசாக வளர்ந்து பிறந்து அதுங்க தெரிஞ்சு இந்த உலகத்தோட பயணிக்கும் போது எல்லாமே ரசனைக்குரியது தான், எதுவும் தவறு கிடையாது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. மரணகானா விஜி அப்படிங்கிற பேரு நீங்க பிரபலமானீங்க, ரைட்டா? ஆனா இப்போ அந்த மரணம் கானா அப்படிங்கிற அந்த இதுவே வேணாம், அது இல்லாம ஏன்னா 10 வருஷம் இடைவெளி. இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வர்றீங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து இண்டஸ்ட்ரி வர்றீங்க. ஆனா எனக்கு இந்த மரணகான அடையாளம் வேண்டாம், நான் வந்து என்னையே அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. கானா வேணான்றீங்களா இல்ல மரண கானா வேணான்னு சொல்றீங்களா? இல்ல, எனக்கு கானா மேல இவங்க செலுத்தக்கூடிய ஜாதியின் ஆதிக்கங்கள் வந்து பிடிக்கல. கானா பாடுறவங்க இந்த ஜாதியா தான் இருப்பாங்கோ, இந்த ஜாதியில தான் காணா பாட முடியும். எனக்கு ஜாதிய ஆதிக்கங்கள் பண்ணும்போது எனக்கு எதில் ஜாதி இருந்தாலும் மதம் இருந்தாலும் மொழி இருந்தாலும் அதில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் முழுக்க முழுக்க இவங்க ஜாதி அடையாளம் பண்ணதுனால அவங்கள மாற்ற எனக்கு முடியாது. என்ன நான் மாற்றிக்கிறது பெட்டர்னு சொல்லிட்டு இந்த மரணகான அடையாளமே இல்லாத ஒரு இடங்களுக்கு வரணும்னு நினச்சேன். அதுலேருந்து தான் நான் விடுபட்டு இப்போது இறப்பு வீடுகள்லையும் சரி மேடைகள்லையும் சரி நான் கானா பாடுறதே கிடையாது. அதுக்கான நிகழ்ச்சியை நான் எடுத்துக்கிறது இல்லை. பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட இருந்து வாய்ப்புகள் வந்து திரையுலகில் கூட நிறைய பெரிய ஆளுங்க, அவங்களெல்லாம் பெரிய ஆளுங்கன்னு சொல்லி அடையாளப்படுத்த விருப்பல நிறைய பேர்லேருந்து வந்தது. அதனால் நான் எந்த வேலையும் ஒத்துக்கல, அதுக்கான வேலைகளும் நான் செய்யலை. அதுக்கு காரணம் இந்த அடையாளத்துலேருந்து மாறுபட்டு வேற ஒரு இடத்துல நிற்கணும், வேற ஒரு தளத்தை நிற்கணும், தனிச்சு நிற்கணுன்ற ஒரு அடையாளத்தினால்கட இந்த பாடலை எல்லாரும் முழுக்க வெறுத்துட்டு நான் வேற ஒரு அடையாளமா கொண்டு வந்திருக்கேன். கானால இருந்து தனிச்சு நிக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? அது எந்த மாதிரி தனிச்சு நிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, என்னுடைய ஆய்வுகள் நிறைய ஓடிட்டு தானே இருக்கு. எனக்குள்ளார நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு தான் இருக்கிறேன்.
வருஷத்துக்கு சில புத்தகங்கள் மூலமா, அதை கட்டுரை மூலமா நான் அதை கொடுத்துட்டு தானே இருக்கிறேன். அது மூலமாக தான் அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறேன் தவிர, கானா பாடல், நான் ஒரு கானா பாடல்கள் திரையில் இவ்வளோ பாட்டு படிக்க அது எங்கேயும் அடையாளப்படுத்தணும்னு நான் விரும்பலை. சரி, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் நிறைய ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன், புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, இந்த 2K கிட்ஸோட கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு படிப்பு வசதி இல்லாத காலத்துல நாங்க இருந்தோம், பெருசாலாம் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இவ்வளவு அறிவுபூர்வமான நிறைய எங்களுக்கே தெரியாத விஷயங்கள்லாம் நீங்க வந்து பேசுறீங்க. அது எப்படி, எங்க இருந்து வந்தது, யாருக்கிட்ட இருந்து வந்தது? உங்களுக்கு வந்து படிச்ச அறிவு, எனக்கு பட்ட அறிவு. இந்த விஷயங்களை தான் நான் மறுபடியும் சொல்றேன். புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, புத்தகங்களை படிக்கிறவனுங்களுக்கே புத்தகத்தை படிங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர புத்தகத்தை படைக்க முடியாது. நான் புத்தகத்தை படைச்சவன். கிட்டத்தட்ட 4 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கேன். அதாவது நான் சந்தித்த மரணங்கள், சுடுகாடுகளும் சுந்தரிகளும், ஒரு விதையின் வழி, என்னுடைய 4வது புத்தகங்களை பிரித்து சரியான கட்டுரைகளாக நிறைய போட்டிருக்கேன். இப்படியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது இதுக்கு வந்து பட்ட அறிவு இருந்தால் போதும், படித்த அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வாழ்க்கையில் எதெல்லாம் வழியாக நினச்சனோ, எதெல்லாம் நான் ரொம்ப சிரமமாக நினச்சனோ எல்லாமே புத்தகமாக போட்டேன். அதில் நான் செஞ்ச சரிகளும் சொல்லியிருக்கேன், நான் செஞ்ச தவறுகளும் சொல்லியிருக்கேன். ஆனால் அது கூட ஒரு இடத்துல வந்து இன்னொரு தலைமுறைக்கு இன்ஜெக்ஷன் ஆகுமோ அப்படின்னு நினைக்கும்போது எதுக்கு அந்த புத்தகங்களை கூட போடணும் அப்படின்ற சொல்ல தான் நான் புத்தகங்களையும் நிப்பாட்டிட்டேன். புத்தகங்கள் இப்போ போடுறதும் இல்லை, என்னோட கதைகளை நான் வெளியே சொல்கிறதும் கிடையாது. இது அடிப்படையாக இதுவும் ஒரு விதமான பித்தலாட்டத்தனம் தான். நான் மட்டுமா கஷ்டப்பட்டேன்? 6 கோடி பேர் இல்லை, பல கோடி பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. 1000 கோடி பேரும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. நான் மட்டும் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறதுல எந்த வகையில் நியாயப்படுது? அதெல்லாம் ஒரு தேவைன்னா எல்லாத்தையும் நான் அதை ஒழிச்சு கட்டிட்டு அதுலேருந்து வெளியாகி வெகுஜன உலகத்துக்குள்ளார ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஓகே, உங்க புத்தகங்கள்ல நானும் படிச்சிருக்கேன். அதுல பர்டிகுலரா நிறைய பெண்கள் பத்தி எழுதியிருக்கீங்க. அதாவது நீங்கள் சந்திக்கிற ஒரு பெண்ணு இன்னும் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ அதனுடைய தொடர்ச்சியா அந்த பொண்ணையோ அல்லது அவங்களுடைய வாரிசையோ பாக்குற மாதிரி ஒரு மேஜிக் மட்டும் உங்க வாழ்க்கையில நடக்குதே, அது எப்படி? இல்லை, எல்லார் வாழ்க்கைக்குள்ள இந்த மேஜிக் இருக்குது. அது மேஜிக்னு உணராத இடத்துல நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கைக்குள்ளேருந்து இறந்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் சில வாழ்விகளை சந்திக்கிறீங்க, சில தொடர்ச்சிகளை சந்திக்கிறீங்க, சில தொடர்புகளை சந்திக்கிறீங்க, அதை சுற்றியான வாழ்வியலை சந்திக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் மேஜிக்னு உணராமல் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கீங்க. அதெல்லாம் நான் உணர்ந்து அதை பற்றி தெளிவான புத்தகமாக எழுதுகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நான் எனக்கு மட்டும் கிடைக்கிற சந்தர்ப்பம் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கிது. நீங்கள் பதிவு பண்ண மாட்டேன்றீங்க, கடந்து போகிறீங்க, நான் பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். பறை வந்து ஒரு ஜாதியினருக்கு மட்டுமே சொந்தம்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? இந்த கேள்வி எனக்குள்ளாரே நிறைய எழும்புச்சு. அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதெல்லாம் இவங்க அடையாளப்படுத்துவாங்க. பறைக்கு பல கதைகள் இவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. பொது புத்தி சிந்தனையில் எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் இவங்களால ஜாதி அடையாளத்தை சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. பறை இந்த சமூகத்துக்கு மட்டுமே சொந்தம் சொல்லக்கூடியதில் முழுக்க பித்தலாட்டத்தனம். ஏன் அப்படின்னா, முழவு அப்படின்னு ஒரு வாரிசுல தான் இந்த பறை வருது. முழவோட ஸ்டேட் வாரிசு எதுனா கொட்டு முரசு. கொட்டு முரசுக்கு அப்புறம் துடும்புக்கு அப்புறம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பிரிவு இருக்குது. இதுல ஒரு 5வது வாரிசோ 6வது வாரிசோ தான் பறை. ஏன் இதை பறையை பர்டிகுலராக நான் சொல்றேன் அப்படின்னா, நானே தப்பட்டை வச்சுட்டு தான் கானா பாட்டே பாட ஆரம்பிச்சு வந்தேன். தப்பட்டை என்பதே பறையோட இன்னொரு சாராம்சம் தான். ஆனால் இருந்தாலும் இது வந்து முழுக்க ஒரு பித்தலாட்டத்தனம். ஏன்னா பறைக்கு இவங்க சொல்லக்கூடிய ஜாதி கதைகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய விஷயங்களாக இருக்கும், பெரிய பெரிய ஆற்றுமை ஆளாமை எல்லா கர்மமாக இருக்கட்டும், ஆனால் அது முழுமையான தப்பு, அது வந்து கிடையாது. அப்படின்னா இவங்களால கொட்டு முரசு தூக்கிட்டு போக முடியாது, ஏன்னா அது பெருசு. ஒரு ஆளை நின்று டான்ஸ் ஆடுற அளவுக்கு கொட்டு முரசு, அதோட வாரிசு தான் 5வது 6வது வாரிசு தான் இந்த பறை என்பது. இதுக்கு சொல்லி இவங்க சாதிய அடையாளம், சாதிய கருத்துக்கள், சாதிய மோதல்கள் இவங்களை மேற்கொண்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு அடையாளத்தை பண்ண விரும்புகிறாங்க. அது முழுக்க என் பார்வையில் அது பித்தலாட்டத்தனம். அதை ஒப்புக்கொள்ள முடியாத மனநிலையில் இருப்பவன் தான் நான். அதுவும் ஒரு மியூசிக் கருவி, அவ்வளோதான். எத்தனையோ அப்போ மோர்சிங் வாசிக்கிறவன் என்ன ஜாதி நீங்க? அப்போ வந்து பூம்பு மாட்டுக்காரன் அடிக்கிற அந்த பூம்பு மாட்டுக்காரன் என்ன ஜாதின்னு சொல்லுவீங்க? எல்லாம் இசை கருவிகளை தானே தவிர அதுக்குன்னு தனிச்சு அடையாளம். அப்போ ஒவ்வொரு பொருளும் ஒருத்தனும் வாசிக்கணும், அந்த சாதி அடையாளம் சொல்லுவீங்களா நீங்க? முழுக்க அது ஒரு பித்தலாட்டத்தனம். அதை ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு உண்மையும் கூடாது. முதல் பறை என்பது இவங்க நினைக்கிற மாதிரி மாட்டுத்தோல்ல செஞ்சதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் முழுக்க தப்பு. சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு. முழுக்க பறையை தூக்கி சாதி அடையாளத்தின் நின்று அடையாளம் காட்டும் பைத்தியக்காரர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க சொல்லுங்க, அது முழுமையா போட்டிருப்பாரு. பறை எப்போ பிறந்தது, எப்படி பிறந்தது, மாட்டுக்கறியில பிறந்ததா மான் தோல்ல பிறந்ததா, எல்லா கர்மமும் அதுல போட்டிருப்பாரு. அதை வாங்கி படிக்க சொல்லுங்க. டார்க் வேர்ல்டுக்கு இலுமினாட்டிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா?
எல்லாரும் இலுமினாட்டின்னு சொல்லிக்கிறாங்க, நிறைய சிம்பல்லாம் வச்சுக்கிறாங்க. உங்க கழுத்துல கூட ஒரு சிம்பல் இருக்கு, நீங்களும் இலுமினாட்டியா என்ன? ஓகே, இல்லை பல கம்யூனாட்டிங்கிட்டலாம் யூடியூப்ல பேசிட்டு இருக்கானுங்க. எவனுங்களுக்கு எலுமினாட்டியோட அர்த்தமும் தெரியாது, ஒரு தெரியாது. கேட்டா இது ஒரு பெரிய அதோட இப்படிலாம் அப்படிலாம் கிடையாது. நான் அதான் சொல்றேன்ல, இங்க மரபு சார்ந்த குற்றவாளிகள், ஜெனட்டிக் கிரிமினல்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயத்த நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். அது வந்து கேலக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ல அது உருவாக்கி, அதாவது மாசா இருக்கக்கூடிய மாற்று சிந்தனைகளை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய, இது வந்து ஒரு பெரிய வழி. இது வந்து ஜெர்மன் காலத்திலேருந்து யூதர்கள் பட்ட வழியை நினைஞ்சு நான் நிறைய அதை பற்றியான விஷயங்களை வந்து அந்த புத்தகத்தில் எழுதிட்டு இருக்கேன். அப்படின்னா இந்த மரபு சார்ந்த குற்றவாளிகள் அப்படின்னா யார்? மரபு சார்ந்த குற்றவாளி, மரபு சார்ந்த குற்றவாளி யாரோட மரணங்களுக்கு பின்னால ஒரு மர்மம் இருக்குதோ, யாரெல்லாம் மர்மமான மரணத்தை அடையிறாங்களோ, யாருக்கு பின்னால அடையாளப்படுத்த முடியலையோ, யாரெல்லாம் உங்களுக்கு அந்த மிகப்பெரிய விஐபின்னு நினைக்கிறீங்களோ, இப்ப நான் சொன்னா ஒன்னொன்னுக்கு என் மேல வழக்கே வரும். ஆனா அந்த அளவுக்கு அது பெரிய ஒரு ஸ்டோரி. அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிஜமான விஷயங்களை மறைத்து வெளிப்படுத்தும் ஒரு வம்சாவளியினருடைய பிரிவு தான் இந்த மரபு சார்ந்த குற்றவாளிகள். ஸோ நீங்க சொன்ன எலிமினாட்டிக்கும் எனக்கு சம்பந்தமா இருக்குமான்னு தெரியாது. ஆனா மரபு சார்ந்த குற்றவாளிகளுக்கும் ஜெனட்டிக் கிரிமினல்ஸ் சொல்லக்கூடிய அவங்களுக்கும் எனக்கும் ஒரு மாபெரும் சம்பந்தங்கள் உண்டு. அதை அடிப்படை கொண்டு தான் இந்த புத்தகத்தையே எழுதுறேன். குயின் கோப்ரா சேனலுக்கு இந்த இன்டர்வியூக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் இன்டர்வியூலாம் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல இன்டர்வியூ கொடுத்த ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. இதுக்கு குயின் கோப்ரா சேனலுக்கும் மற்றும் அதனோட ரசிகர்களுக்கும் என்னோட எப்பொழுதும் போல் என்னுடைய வணக்கங்கள். மறுபடியும் சொல்கிறேன், மக்களே விழிப்புணர்வு பெறுங்க, பொது புத்தி சிந்தனைகளை நம்பாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஆய்வு பார்வையிலே பாருங்கள். நீங்கள் பார்த்து நீங்கள் தெளிவு பெற்று ஒரு விஷயத்தை பின்னால் அதை வர தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வதந்திகளை நம்பாதீங்க. என்று அன்புடன் கானா விஜி.